அதேமாரி விளக்கெண்ணெய் 7 நாள் ஏற்றுறதுக்கு 2 களஞ்சு கொடுக்குறாங்க, அதாவது 10.8 கிராம். அதேமாரி அன்றைய நாளில், அதாவது அந்த ஆனி மாத அனுச நட்சத்திர நாளில் வழிபடும் வைணவர்கள், தாதர்கள், அதாவது கொடையாளிகள் ஆக 1000 நபர்கள் உண்பதற்கு, சாப்பிடுவதற்கு 7 நாளைக்கு நெல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60 களம் நெல் கொடுக்க சொல்கிறாங்க. அது 5760 படின்னு அர்த்தம். சரி, அதே போல் இறைவன் கிராமத்தை வலம் வரும் நிகழ்வில், இந்த கிராமத்தை சுற்றி வலம் வராங்களே, அதை தான் கிராம பிரதட்சணம்னு சொல்கிறாங்க. அதாவது திருத்தேர், தேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேரில் ஏறி அந்த ஆனி மாதம் அனுச நட்சத்திரம் அன்னைக்கு கிராமத்தையே சுற்றி வர்றது, அதான் கிராம பிரதட்சணம். அந்த நிகழ்வுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சரி, இதுதான் அந்த மண்டபம், பார்த்துக்கோங்க. அது ஒன்று. அப்புறம் யாசகர்கள் மற்றும் பரிசட்டங்கள், பரிசட்டங்கள்னால் பரிவட்டம்னு சொல்லுவாங்க. பரிவட்டம் கட்டுவது போன்ற நிகழ்வுகளுக்கு, இப்போ சொல்லப்பட்ட எல்லா நிகழ்வுகளுக்கும் மொத்தம் எவ்வளோ கொடுக்குறாங்க? 5 களஞ்சு. 5 களஞ்சுனா எவ்வளவு? 27 கிராம் தங்கம் கொடுக்குறாங்க. அதேமாரி பரிசட்டம், பரிசட்டம்னா பரிவட்டம் தான், 2 சாத்துவதற்கு பொன் களஞ்சும், அது வந்து 1 களஞ்சுன்னு அர்த்தம். அடுத்து உற்சவம் மற்றும் 5 வேளைகளில் நடக்கும் பெரும் படையல்கள், அதான் பெருந்திருவாமுதுன்னு படிச்சிருப்பாங்க. அதே மாதிரி உத்தமப்படி, உத்தமப்படினா ஒரு கோவில் சடங்கு. அப்புறம் திருமஞ்சனம், அந்த நீராட்டுவாங்கள்ல பெருமாளுக்கு, அந்த நீராட்டும் விழா, அதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க மொத்தமாக? பொன் அரை களஞ்சு, அதாவது 2.7 கிராம் தங்கம் கொடுத்துருக்காங்க. மற்றும் திருப்பள்ளி தாமம், திருப்பள்ளி தாமம்னா இறைவன் வந்து இந்த பள்ளி அறைன்னு இருக்கும்ல, அந்த நிகழ்வு இருக்கும் பொழுது மாலை சூடுவாங்க தெரியுமா, அந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? அரை களஞ்சு நிலம் தங்கம். ஆக இத்திருவிழாவுக்கு வழங்கிய நிலம் அதே 6ஆம் பாசன வாய்க்கால 3ஆம் சதுரத்தில் உள்ள 2 மா நிலம். இப்போ சொல்லப்பட்ட எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்க? 2 மா நிலம் கொடுக்குறாங்க. அடுத்து கல்வெட்டு. இவ்வூருடை பெருமாள் முன்பமுது செய்தருளுகிறபடி பங்கு நாளில் அரிசி குறுணி நாணாளி ஏற்றி போது, குறுணி நாணாளியாக அரிசி தூணி நாணாளியும், வீற்றிருந்தாருக்கு பங்கு 5ம், தேசாந்திரிகளுக்கு பங்கு 4 போது அரிசி நாணாளி அமுது செய்தருளவும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த திருவிழா எல்லாம் நடத்துறதுக்கு எத்தனை மா நிலம் கொடுத்துருக்காங்க? 2 மா நிலம் கொடுத்துருக்காங்க. எது? அந்த 6ஆம் பாசன வாய்க்காலில் உள்ள 2வது சதுரத்தில். ஸோ 5ஆம் பாசன வாய்க்கால் 6ஆம் பாசன வாய்க்கால்லேருந்தே என்ன பண்ணியிருக்காங்க? எல்லா நிலமும் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ சொன்னதுக்கு விளக்கத்தை பார்ப்போம். அதான் இந்த இவ்வூருடை பெருமாளுக்கு, அதாவது 8000 கோவில் இறைவன், அவர் முன்பு படைக்கும் விதமாக 4 பங்கில் அரிசியை வந்து 4 பங்காக பிரித்து, அதில் வந்து 1 குறுணி 4 நாளி, தட் மீன்ஸ் என்னது? 12 படி, 12 படி அரிசியில் இந்த 12 படி நெல்லை ஒரு தூணியில், தூணினா என்ன? அம்புக்கூடு மாதிரி இருக்கும், அதை வந்து 4 நாளியாக வழங்குவோம். 4 நாளினா எத்தனை? 4 படியாக வழங்கணும். 12 படி நெல்லை 4 படி நெல்லாக மாற்றிட்டு, கோவிலில் இருந்த கோவிலில் சில பேர் இருப்பாங்களே, வேலை செய்கிறவங்களா இருப்பாங்களே, அவங்களுக்கு ஒரு 5 பங்கும், எவ்வளவு? 5 பங்கு கொடுத்துடணுமா. கொடுத்துட்டு தேசாந்திரிகள், தேசாந்திரிகள் என்ன யாருன்னா? யாத்திரிகர்கள், அதாவது கோவிலுக்குன்னு வரக்கூடிய வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க, வெளியூரை சேர்ந்தவங்க, அவங்க 4 நாளைக்கு சாப்பிட்றதுக்கு 4 படி நெல்லை கொடுக்கணுமா. இதெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ கல்வெட்டுக்கு வரும். இவ்வூருளி பெருமாள் உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர் உத்தர பதத பூபதியரை ஜெயத்தருளி யுதோத்சவ விபவத்தால் கங்கராக்கா பண்ணி அருளின கங்கை கொண்ட சோழன் என்னும் திருநாமத்தால் இத்திருமுற்றத்தின் வைத்தருளின உத்தமாக்கிரம் கங்கை கொண்ட சோழனில் உள்னும் அனைத்து வேதமும் அபூர்வமும் ஓதும் பிரம்மச்சாரிகளில் ரிக்வேதம் ஓதுவார் 75ம், யஜுர்வேதம் ஓதுவார் 75ம், சாந்தோகார சாமத்துக்கு 20ம். இப்போ தான் நம்ம வந்து எதுக்கு வரோம்? வேதநிலைய கல்லூரிக்கு வரோம். அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே இதோட முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இதோட முடிஞ்சிருச்சு. அந்த தானங்கள் தர்மங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே என்னது? கம்ப்ளீட்டாக வந்து வேதநிலைய கல்லூரி. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா 11 பாடப்பிரிவுகள், யார் யார் படித்தாங்க, என்ன படித்தாங்கிறது. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். கல்வெட்டை முடிச்சிடறேன். தலவக்கார சாமத்துக்கு 20ம், வாதசனயத்துக்கு 20ம், அதர்வத்துக்கு 10ம், பௌதாயனியம் கிருகய கல்பமும் காடகமும் ஓதுவார்க்கு 10ம், அபூர்வம் ஓதும் பிரம்மச்சாரிகள் 230 ரூபாவதாரம் கேட்பார் 40 ஆக 270 களம் ஒன்றினுக்கு நெல் அருநாளியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 11 பாடம் சொல்கிறாங்க. 11 பாடம் சொல்கிறாங்க. அதில் 8 பாடங்கள் 8 பாடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த காலேஜ் வந்து 2 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று இளநிலை மாணவர்கள், இன்னொன்று முதுநிலை மாணவர்கள். யூஜி, பிஜி நம்ம படிக்கிற மாதிரியே அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. விளக்கத்தை பார்ப்போம். இவ்வூரில் உள்ள இக்கோவிலில் உடையார் ராஜேந்திர சோழன், இங்கே தான் ராஜேந்திர சோழனை பற்றி ஒரு குறிப்பு சொல்கிறாங்க பாருங்க. அவர் வந்து வடகுலத்து மன்னர்கள், வடகுலம்னா வடநாட்டு மன்னர்களை, அதை உத்தரபத பூபதியரைன்னு சொல்கிறாங்க, வென்று, அதாவது ஜெயத்திருளின்னு சொல்கிறாங்க. யுத்த விழா பெருமையினால், யுதோத்சவ விபவத்தால் கங்கையை தனதாக்கி கொண்ட, அதான் கங்கராகா பண்ணி கங்கை கொண்ட சோழன் என்ற திருநாமம் பெற்ற, அவர் வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சு கங்கையை கொண்டு வந்ததுனால தானே அவர் பேர் கங்கை கொண்ட சோழன். அந்த கங்கை கொண்ட சோழனுங்கிற பேர்லையே இந்த கோவில் திருமுற்றம்னு என்ன, கோவில் சன்னதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சன்னதிக்கே பேர் என்னவா, கங்கை கொண்ட சோழன்னு பேர். அந்த திருமுற்றத்தில் சிறந்த உணவு அப்படின்னா என்ன, உத்தமாக்கிரம்னு சொல்லுவாங்க. உத்தமாக்கிரம், அக்கிரம்னா வந்து உணவு சாலைன்னு அர்த்தம். அங்கே உண்ணும் சாப்பிடும் வேதம் அபூர்வம் ஓதும் பிராமண பிரம்மச்சாரி மாணவர்களில், இப்போ தான் கல்வெட்டே ஆரம்பம், அந்த மாணவர்களில் யார் யார், ரிக்வேதம் படிக்கும் மாணவர்கள், இதே வாயால் ஒப்பிச்சிடுறேன், ரிக்வேதம் படிக்கும் மாணவர்கள் 75 பேர், யஜுர்வேதம் படிக்கும் மாணவர்கள் 75 பேர், சாந்தோகார சாமம் அப்படிங்கிற படிப்பை படிக்கக்கூடிய மாணவர்கள் 20 பேர், தலவக்கார சாமம் படிக்கும் மாணவர்கள் 20 பேர், வாஜசனயம் படிக்கும் மாணவர்கள் 20 பேர், அதர்வம்ங்கிற படிப்பை படிக்கக்கூடிய மாணவர்கள் 10 பேர், பௌதாயனியம் கிருகய கல்பமும் காடகமும் படிக்கும் மாணவர்கள் 10 பேர். எல்லாத்தையும் கூட்டினா 230 மாணவர்கள் வராங்க. மற்றும் ரூபாவதாரம் அப்படிங்கிற படிப்பை படிக்கக்கூடிய மாணவர்கள் 40 பேர். 230 40 கூட்டினா மொத்தம் 270 இளநிலை மாணவர்கள். இளநிலைன்னு யூஜி மாணவர்களுக்கு மொத்தமாக எவ்வளோ நெல் கொடுக்கப்படுதுன்னா, ஒரு களம்னு எத்தனை, 96 படி. அந்த 96 படியில் ஒவ்வொரு நபருக்கும் 6 நாடி நெல் கொடுக்குறாங்க. அதாவது 270 பேரில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எத்தனை நெல் கொடுக்குறாங்க, 6 நாடி. தட் மீன்ஸ் 6 படி நெல் கொடுக்குறாங்க. கல்வெட்டுக்கு வரும். வியாக்கரணம் கேட்பார் 25, பிரபாகரம் கேட்பார் 35, வேதாந்தம் கேட்பார் 11 ஒத்து கேட்கும் சாஸ்திரங்கள் 70க்கும், களம் ஒன்றினுக்கு நெல்லு குறுநி 2 நாடியும், வியாக்கரணம் வக்காணிக்கும், நம்பிக்கை நாள் ஒன்றுக்கு நெல்லு களமும், பிரபாகரம் வக்காணிப்பார் ஒருத்தருக்கு நெல்லு கலனே சூனியும், வேதம் அபூர்வம் ஓதுவிப்பார் ரிக்வேதத்துக்கு 3 யஜுர்வேதத்துக்கு 3. கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும். ஏன்னா இந்த கல்வெட்டை பற்றி நம்ம சொல்கிற, இப்போ நானே பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டை தான் சொல்கிறேனே தவிர இந்த படிப்புகள் என்னென்னங்கிறதோட அர்த்தத்தை நான் சொல்லியிருக்க மாட்டேன். அது காரணம் என்னென்னா, அதை சொன்னேன்னா இன்னொரு டாபிக் போகும். ஸோ அதை நான் இன்னும் தனியாக தான் சொல்லணும், மீமாம்சையில் நான் தனியாகவே சொல்லணும். ஸோ அந்த காரணத்தினால தான் நான் வந்து அதை சொல்லலை, வெறும் பாடப்பிரிவுகளை மட்டும் சொல்லிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. விளக்கம். வியாக்கரணம் அப்படிங்கிற படிப்பை படிக்கக்கூடிய மாணவர்கள் 25 பேர், அப்புறம் பிரபாகரம் அப்படிங்கிற படிப்பை படிக்கக்கூடிய மாணவர்கள் 35 பேர், அப்புறம் வேதாந்தம் அப்படிங்கிற படிப்பை படிக்கக்கூடிய மாணவர்கள் 10 பேர். ஆக 70 மேற்படிப்பு மாணவர்கள். இதான் நீங்கள் கவனிக்கணும். இது பிஜி. அந்த 270 பேர் யூஜி, இது 70 பேர் யார், பிஜி. அதான் சாத்திரங்கள்னு கொடுத்து, சாத்திரங்கள்னால் மாணவர்கள்னு அர்த்தம். அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா, களம் ஒன்றினுக்கு ஒவ்வொரு நபருக்கும் எவ்வளோ நெல் கொடுக்குறாங்க, 10 படி நெல் கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன, அவங்களுக்கு 6 படி நெல், இவங்களுக்கு 10 படி நெல். இந்த டிஃப்ரென்ஸில் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அதுக்கடுத்து இப்போ ஆசிரியர்களுக்கு வராங்க. இந்த வியாக்கரணம்னு சொன்னோம்ல, மேற்படிப்பு, வியாக்கரணம் கற்றுக் கொடுக்கும் மேற்படிப்பு ஆசிரியர், அதாவது பிஜி டீச்சர் இருக்காங்களே, அவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு களம் நெல், அதாவது 96 படி நெல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. வியாக்கரணம் கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் ஒருத்தர், அப்புறம் பிரபாகரம் அந்த படிப்பை கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசிரியர் இருக்கார், அவர் ஒருத்தர், அவருக்கும் 96 படி நெல் கொடுத்துருக்காங்க. அதே போல் இப்போ இளநிலைக்கு வராங்க. இளநிலைன்னு அந்த ரிக்வேதம் இதெல்லாம் படித்தோம் பார்த்தீங்களா, அது இளநிலை படிப்புகளான வேதம் அபூர்வத்தில் வரும் ரிக்வேதம் கற்றுக் கொடுக்கும் இளநிலை ஆசிரியர்கள் 3 பேர் இருந்திருக்காங்க. யஜுர்வேதம் அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய இளநிலை ஆசிரியர்கள் 3 பேர் இருந்திருக்காங்க. சரி, இப்போ கல்வெட்டுக்கு வரும். சாந்தோகார சாமத்துக்கு ஒருவனும், தலவக்கார சாமத்துக்கு ஒருவனும், வாஜசனயத்துக்கு ஒருவனும், பௌதாயனிய கிருகய கல்பமும் காடகமும் ஓதுவிப்பான் ஒருவனுக்கும், ஆக ஓதுவிப்பார் உபாத்தியாய வார்த்தைகள் அளிக்கப்பட்டிருக்கு. ரூபாவதாரம் வக்காணிப்பான் ஒருவனுக்கு
நெல் முக்குருணியும் ஆக நாள் ஒன்றுக்கு நெல் ஸ்ரீ ராஜராஜன் மரக்காலால் 30 களத்துக்கு ஆண்டு வரி நாள் 360 நெல் 10,520 களமும். இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த கல்வெட்டில் இந்த ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆண்டு வரி நாள் 360க்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா. அப்போ நம்ம இப்போ சொல்கிறோம்ல ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இருக்குப்பா அப்படி சொல்கிறோம்ல. ஆனால் அவங்களும் அந்த காலத்தில் 360 நாள்னு தோராயமாக கணிச்சு வச்சுருக்காங்க. அவங்களும் ஒரு வருஷத்துக்கு 360 நாள் அப்படிங்கிறது இந்த கல்வெட்டு மூலமாக தெரியுது. சரி, விளக்கத்துக்கு வரும். சாந்தோகார சாமம் அப்படிங்கிற படிப்பை கற்றுக் கொடுக்கக்கூடிய இளநிலை ஆசிரியர் ஒருவன், அப்புறம் தலவக்கார சாமம் அப்படிங்கிற படிப்பை சொல்லிக் கொடுக்குற இளநிலை ஆசிரியர் ஒருவர், அப்புறம் வாஜசனயம் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கக்கூடிய இளநிலை ஆசிரியர் ஒருவர், அப்புறம் பௌதாயனிய கிருகய கல்பம் காடகம் அந்த படிப்பையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இளநிலை ஆசிரியர் ஒருவர். ஆக இவர்களுக்கும் அப்புறம் இந்த ரூபாவதாரம்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அதையும் ஒரு இளநிலை ஆசிரியர் கற்றுக் கொடுக்குறாரு, ஒரே ஒருத்தர். ஆக இளநிலை ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ கொடுக்குறாங்க, 3 குருணி நெல் கொடுக்குறாங்க. அதாவது 24 படி நெல். அதை எந்த இதில் அழைக்கிறாங்க அப்படின்னா ராஜராஜன் மரக்கால் அப்படின்னு ஒரு மரக்கால்ங்கிற அது மெஷர்மெண்ட்டு. அந்த மெஷர்மெண்ட்டில் அளவீட்டில் அளந்து நாள் ஒன்றுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, 30 களம். 30 களம்னா 2880 படி நெல் வீதம் ஒரு ஆண்டில் வரும் 320 நாளில் 15,520 களம் நெல் கொடுக்குறாங்க. எவ்வளவு, 15,520 களம். சரி, இப்போ கல்வெட்டுக்கு வரும். வியாக்கரணம் வக்காணிப்பார்க்கு அத்தியாயத்தால் ஓர் முடிவ காணித்தால் பொன் களஞ்சாக பொன் அஷ்டாத்தியாயத்துக்கு பொன் என் களஞ்சும் மீமாம்சை வக்காணிப்பானுக்கும் அத்தியாயத்தால் பொன் களஞ்சாக துவாத சாத்தியாயத்துக்கு பொன் 12 களஞ்சும் வேதம் அபூர்வம் ஓதுவிக்கும் உபாத்தியாயர் உள்ளிட்ட 10 ரூபாவதாரம் கேள்விப்பான் பெயரால் பொன் அரைக்களஞ்சாக பொன் அறுக்களஞ்சும். அப்போ இந்த வியாக்கரணம் அப்படிங்கிற படிப்பை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த மேற்படிப்பு ஆசிரியர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு வகுப்பிற்கு ஒரு களஞ்சுங்கிற வீதம் 8 வகுப்புக்கு, அதான் அஷ்டாத்தியம்னு சொல்கிறாங்க, 8 வகுப்புக்கு 8 களஞ்சு கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் 43.2 கிராம் கொடுத்துருக்காங்க. அது தங்கம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மீமாம்சை இல்லைன்னா பிரபாகரம் அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த மேற்படிப்பு ஆசிரியருக்கு ஒரு வகுப்பிற்கு ஒரு களஞ்சு வீதம் 12 வகுப்பு, அதான் துவாதசாத்தியாயம்னு சொல்கிறாங்க. அந்த 12 வகுப்புக்கு 12 களஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால் எவ்வளவு, 64.8 கிராம் பொன் வழங்கவும். அப்புறம் வேதம் அபூர்வம் அந்த இளநிலை படிப்புகள் 8 படிப்பு சொன்னோம் பார்த்தீங்களா, அது அப்புறம் ரூபாவதாரம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த இளநிலை ஆசிரியர்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மொத்தம் 12 இளநிலை ஆசிரியர்கள் ஒரு நபருக்கு பொன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அரைக்களஞ்சுனா எவ்வளோ, 2.7 கிராம். அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது, 6 களஞ்சு தங்கம் வருது. அது 32.4 கிராம் தங்கம் சம்பளமாக கொடுத்துருக்காங்க. இப்போ கல்வெட்டுக்கு வரும். வியாக்கரணமும் மீமாம்சையும் வேதாந்தமும் கேள்க்கும் சாத்திரர் 70 பேரால் பொன் அரைக்களஞ்சாக பட்ட முதல் பொன் 35 களஞ்சும் ஆக படி முதல் பொன் 61 களஞ்சுக்கும் கொண்ட நிலம் பிடாகை ராஜராஜ வளநாட்டாடு ஆனாங்கூரான ராஜராஜ நல்லூரோடு அடைந்த மாம்பாக்கச்சேரியான, இது மாம்பாக்கம் தான் நினைக்கிறேன், சரியாக தெரியல, பவித்திர மாணிக்க நல்லூரிலும் மேல் கடலூரான புருஷோத்தம நல்லூரிலும் இவ்வாழ்வார் கொண்டருளின நிலம் 40 வேலியுமாவது. கடைசி அத்தியாயத்துக்கு நெருங்கிட்டோம். சரி, இப்போ விளக்கத்துக்கு வரும். இப்போ இந்த மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்களா, அதாவது வியாக்கரணம் பிரபாகரம் மற்றும் வேதாந்தம் படிக்கக்கூடிய மேற்படிப்பு மாணவர்கள், அவங்க 70 பேருக்கு பொன் அரைக்களஞ்சாக ஒவ்வொருத்தவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாரு, அரைக்களஞ்சு தங்கம் கொடுக்குறாரு. ஏன்னா ஸ்டைஃபண்ட் அமௌண்ட், இப்போ நம்மளே பிஜி படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி 70 பேருக்கு 35 களஞ்சு கொடுத்துருக்காரு. 189 கிராம் தங்கம் கொடுத்துருக்காரு. ஆக அனைத்து பொண்ணை இப்போ எல்லா தங்கமும் கொடுத்தாங்களே அதெல்லாம் சேர்க்கும் போது எவ்வளோ வருதுன்னா 61 களஞ்சு வருது. தட் மீன்ஸ் 329 கிராம் வருது. ஆக அனைத்து நெல் மற்றும் களஞ்சு உள்ளிட்டவைகளை வழங்குவதற்கு கொடுக்கப்பட்ட நிலம், இந்த தானங்கள் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ஒரு நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எங்கே இருக்குது அப்படின்னா சிற்றூரான ராஜராஜ வளநாடு பிரிவில் உள்ள ஆனாங்கூரில், ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா ஆனாங்கூர், அந்த ஆனாங்கூரில் ராஜராஜ நல்லூர் அப்படிங்கிறதுல இணைந்த மாம்பாக்கச்சேரி, அந்த பவித்திர மாணிக்க நல்லூர் புருஷோத்தம நல்லூர், அந்த இதுக்கு
இறைவனுக்கு சொந்தமாக நிலம் இருந்திருக்கு. அது 45 வேலி நிலம். எவ்வளோ நிலம்? 45 வேலி நிலத்தை வந்து கொடுத்துருக்காங்க கல்வெட்டு. இப்போ அந்த 45 வேலி நிலத்துக்குரிய எல்லைகளை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீ பஞ்சவன் மாதேவி வதிக்கு கிழக்கும், சண்டேஸ்வரர் வாய்க்காலுக்கு தெற்கும், திரிபுவன மாதேவி சதுர்வேதி மங்கலத்து எல்லைக்கும், கள்ளக்குத்தூர் எல்லைக்கும் ஆக இவ்விரண்டூர் எல்லைக்கு மேற்கும், அரிஞ்சய பேராற்றின் தென்கரை துண்டும் அகப்பட முஞ்சாற்றுக்கு வடக்கும் நடுவுட்பட்ட நிலத்தில் இவ்வாழ்வார் வாண்டானிடை தன்மம் சுட்டி விலை கொண்டருளின நிலம் 40 வேலியிலும் பவித்திர மாணிக்க நல்லூரிலும் புருஷநாராயண நல்லூரிலும் குடியிருந்து இந்நிலமும் குடிகளை இதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ஆனாங்கூருங்கிற ஊரில் ராஜராஜ நல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது. அது பக்கத்தில் பவித்திர மாணிக்க நல்லூர், புருஷோத்தம நல்லூர், இந்த 2 ஊருக்கு நடுவில் 45 வேலி நிலம் கொண்ட இந்த கோவில் இறைவனுக்கு சொந்தமாக ஒரு நிலம் இருக்குது. சரி, வெட்டி அமைஞ்சி உள்ளிட்ட உளவிரை சுட்டி மாத்துணி மாப்பத கல்லது மற்றொன்றும் காட்டப்பெறாரென்று திரு ஆணைக்குறி உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழதேவர் திருவாய் மொழிந்தருள நம்மூர் பரிபாலிக்கின்ற காளி ஏகாம்பரனாரும் இருக்க. அதாவது அந்த 45 வேலி நிலம் அதை தான் என்ன பண்ணுறாங்க, தானமாக கொடுக்குறாரு இவர் இந்த தானங்கள்லாம் செய்கிறதுக்கு. அந்த 45 வேலி நிலம் என்னன்னா இந்த கோவில் இறைவனுக்கு ஏற்கனவே சொந்தமாக இருந்த நிலம். அவர் ஏன் அந்த நிலத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த வேதநிலைய கல்லூரி வந்து இந்த கோவிலில் தான் நடக்குது. அந்த காரணத்தினால அந்த நிலத்தையே பயன்பாட்டுக்கு கொடுக்குறாரு. எவ்வளோ பெரிய நல்ல உள்ளம் பாருங்கள் நம்ம ராஜேந்திர சோழனுக்கு. விளக்கம், இந்த எல்லைகள் இப்போ அந்த 45 வேலி நிலம் எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். பஞ்சவன் மாதேவி அப்படிங்கிற சாலைக்கு கிழக்கு பக்கத்துலேயும், சண்டேஸ்வர வாய்க்காலுக்கு தெற்கு பக்கத்துலேயும், திரிபுவன மாதேவி சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற எல்லைக்கும், கள்ளக்குத்தூர் இப்போ அந்த ஊருக்கு பக்கத்தில் எண்ணாயிரம் பக்கத்தில் தான் இருக்குது, கள்ளக்குத்தூர் அப்படிங்கிற ஊருக்கு எல்லைக்கும், இந்த 2 எல்லை இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மேற்கு பக்கத்துலேயும், அப்புறம் அரிஞ்சயம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆறு ஒன்று ஓடுதான். அந்த ஆற்றுக்கு தெற்கு கரையில் துண்டாக இருக்கும், துண்டு துண்டாக இருக்கும் 3 சாற்று நிலத்திற்கு, ஏதோ சாற்று நிலம்னு இருக்குது, அந்த நிலத்துக்கு வடக்கிலும் இந்நான்கு எல்லைக்கும் நடுவில் உள்ள ஏற்கனவே இக்கோவில் இறைவனுக்கு தர்மத்திற்காக வாங்கப்பட்ட விலை வாங்கப்பட்ட 45 வேலி நிலத்திலும் பவித்திர மாணிக்க நல்லூர் மற்றும் புருஷநாராயண நல்லூரிலும் வாழும் மக்கள் அவங்களோட வரிகளெல்லாம் நீக்கி, அப்புறம் அமைஞ்சினா என்னது, இந்த உழவு செய்கிறதுக்குனே ஒரு வரி இருந்திருக்கு. ஏன்னா இப்போ 45 வேலி நிலத்தில் உழவு பணி செஞ்சதுன்னு அதில் நெல் எடுத்து இந்த வரிகள் இந்த தானங்கள்லாம் செய்ய முடியும். அப்போ அந்த அமைஞ்சி உள்ளிட்ட உழவு அதாவது விவசாய வரிகள் எல்லாத்தையும் நீக்கி சுற்றிலும் கல் வைத்து அடைத்து, கல் வைத்துனா என்ன, அந்த 45 வேலி நிலத்தையும் சுற்றி என்ன பண்ணிடணும், கல்லை வச்சு அடைச்சிடணும். அதுதான் மாப்பத கல்லுன்னு சொல்கிறாங்க. இந்நிலத்தை வேறு நபர்கள் கைப்பற்றாதவாறு செய்யுமாறும் மாமன்னர் ராஜேந்திர சோழன் தன் வாய்மொழியில் ஆணை பிறப்பிக்க இவ்வூரில் பரிபாலிக்கும் காளி ஏகாம்பரநாதரை சாட்சியமாக வைத்து, காளி ஏகாம்பரநாதர்னா இந்த ஊரிலே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில் இறைவனை வந்து சாட்சியாக வச்சு இப்போ கல்வெட்டுக்கு வரும். இதோட முடிஞ்சிச்சு. இப்பரிசு செய்தும் மகாசபையும் கரைப்போந்து பணித்து ஸ்ரீ சுந்தர சோழசேரி வெண்ணிச்செட்டு கணசுவாமி கிரவித்த பணியால் ஸ்ரீ செம்பியன் மாதேவி சேரி மத்தியஸ்தன் திருவேங்கடமான கருணாகர பிரியனின் இத்தன்மம் தென்சேரி ஸ்ரீ வீரநாராயண சதுர்வேதி மங்கலத்தார் ரக்ஷை. ஓவருங்க, இதோட ஓவர். அப்போ மன்னரோட அந்த வாய்மொழி உத்தரவு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த தானங்களெல்லாம் வழங்கினாங்க இந்த ஊர் சபையினர், 8000 ஊர் சபையினர். அப்புறம் வந்து இந்த 45 வேலி நிலத்தை மேற்பார்வை செய்த அதிகாரி பேர் என்னது, ஸ்ரீ சுந்தர சோழச்சேரி வெண்ணிச்செட்டு கணசுவாமி கிரவித்தன். அவரோட உத்தரவு பேரில் இந்த அத்தனை தகவல்களையும் கல்வெட்டில் எழுதின ஒரு பேர் செம்பியன் மாதேவிச்சேரி மத்தியஸ்தன் திருவேங்கடமான கருணாகர பிரியனேன். இப்போ இந்த சொல்லப்பட்ட அத்தனை தர்மத்தையும் 8000க்கு தெற்கு பக்கத்தில், இந்த 8000ங்கிற ஊருக்கு தெற்கு பக்கத்தில் இருக்க ஸ்ரீ வீரநாராயண சதுர்வேதி மங்கலம், அது என்னது, இப்போ இருக்க காட்டுமன்னார் கோவில், அந்த காட்டுமன்னார் கோவில் உள்ள சபையினர் என்ன பண்ணுவாங்களாம், பாதுகாப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. இதில் இன்னொரு ஆச்சரியமான ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இந்த வேத நிலைய கல்லூரியை ஒரு கிராம சபையினர் இவ்வளோ அழகாக எடுத்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கு நம்ம வந்து ராஜேந்திர சோழனுக்கு தான் மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். மாமன்னர் ராஜேந்திர சோழன் புகழ் என்றென்றும் ஓங்குக ஒலிக்குகன்னு சொல்லி இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க, எல்லோரும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.